ஹாய் buddies, வெல்கம் பேக் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மாங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு நான் இந்த சைஸில் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாங்காவோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு மாங்காவை துருவி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மேலே கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த கரண்டியால் 3 கரண்டி எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்து வந்துடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம சேர்க்கும்போது ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு செய்யுங்க. இப்போது துருவி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கலாம். மாங்காவை சேர்த்துட்டு ஜஸ்ட்டு 1 நிமிஷம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம். 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கிட்டால் போதும். இப்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். துருவி வச்சுருக்க கேரட்டு, தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேரட்டு, தேங்காய் நம்ம வதக்க வேண்டாம். லைட்டாக மாங்காய் கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டால் போதும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா சாதம் எடுத்து வச்சுருக்கேன். சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 1/4 டேபிள் ஸ்பூன் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாங்காவோடைய புளிப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் லாஸ்ட்டாக சுகர் ஆட் பண்ணுறோம். மாங்காவோடைய புளிப்பும் இந்த சர்க்கரையோட ஸ்வீட்டும் சேர்ந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டையும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான மாங்காய் சாதம் நீங்களும் செய்யலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததானு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் buddies. Thank you for your watching.